இன்று அது இன்னைக்கு தாக்கல் செய்திருக்காங்க. நாங்கள் இந்த கூட்டத்தில் இருந்தோம். இப்பதான் என்ன நடந்திருக்கு என்ற முழுமையான தகவலை பெற வேண்டும். ஆனாலும் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே இனம், இதுதான் இருக்க வேண்டும் என்ற அந்த கொடூரமான பிற்போக்குத்தனமான பாஜகவின் அந்த எண்ண ஓட்டங்களை தகர்த்தெறியும் அளவுக்கு முதல் ஆளாக கான்ஸ்டிடியூஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் முதல் ஆளாக களத்தில் இறங்கி அதை எதிர்த்து துணிச்சலோடு நிற்பவர் திராவிட நாயகன் அவர்கள் தான். இந்த விஜயத்திலும் அதே போல்தான் அவர் இருந்திருக்கிறார். கழக தலைவர் அவர்களின் அறிக்கையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். மிக சிறப்பான முறையில் மிக தெளிவாக இதை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும் என்று தெளிவாக கூறியிருக்கிறார். அவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாருங்க, அதெல்லாம் பேசுறது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க. அது தலைவர் இருந்து ஆரம்பத்துல இருந்து திமுக தலைவர் ஒரு நிலைப்பாடை எடுத்தார். அது எந்த காரணத்து கொண்டும் அதை மாறியதில்லை. ரொம்ப தெளிவாக ஜனநாயகத்தின் அடுத்த தலைமுறையை இந்தியாவின் அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கும் ஒரு இடத்தில் பொறுப்பான இடத்தில் திராவிட நாயகன் அவர் இருக்கிறார். அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லா சிந்திச்சு ஆழமா சிந்தித்து ஜனநாயகத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும், அவர் தமிழகத்தை பற்றி மட்டும் சிந்திப்பதல்ல, ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கும் ஒரு தேசிய தலைவராக இந்த திராவிட நாயகன் அவர்கள் திகழ்கிறார். அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெளிவாக தீர்க்கமாக ஆழமாக சிந்திக்கப்பட்ட பிறகு அவர் வெளிப்படுத்தும் அந்த வார்த்தைகள் அறிக்கைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியும். அவரது எவ்வளவு தெளிவாக அதை உறுதியுடன் இருக்கிறார் என்பது அதே உறுதியுடன் நிச்சயமாக இந்த ஒரே நாடு ஒரு தேர்தலை ஏற்படும். ஈரோடு கிழக்கு நம்ம அதுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. தலைவர் இல்ல ஒரே நம்ம மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட அந்த பகுதிகளெல்லாம் இன்று நமது ஐடி தோழர்கள்லாம் இங்கே வந்தாங்க. எல்லோரும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்று பேசியது திராவிட நாயகன் அவர்கள் மதுரைக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு சேர்க்கும் அந்த பணியில் இறங்கி இருக்கிறார். மிக பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு டைடல் பார்க் வெகு விரைவில் கட்டுமான பணிகள் துவங்க இருக்கின்றன. திராவிட நாயகன் அவர்கள் நேரில் வந்து நிச்சயமாக இங்கே அடிக்கல் நாட்டவிருக்கிறார். மிக பெரிய அளவில் ஒரு ஐகானிக் பில்டிங்காக அது சவுத் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவிலே சொல்லலாம் ஐகானிக் ஒரு பில்டிங்காக அது எழும்பும். அது வந்த பிறகு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் மதுரைக்கு இன்னும் அதிக அளவுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று மதுரைக்கு அருகாமையில் மிக பிரம்மாண்ட முறையில் அமையவிருக்கிறது. இன்னும் நிலங்கள் மக்கள் யாரும் கொடுப்பதற்கு முன்வந்தால் அது நிறைய அரசு நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து இன்னும் பெரிய சிப்காட் நிறுவனங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும் என்ற அந்த முயற்சியில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.